नरेंद्र मोदी भाइयों और बहनों सिर्फ मास्क है, मुखौटा है। जैसे ये बॉलीवुड के एक्टर हैं, उनको रोल दिया गया है कि भैया आज सुबह आपको ये करना है, कल आपको ये बोलना है, परसों आप ये करोगे, सुबह उठ के समुद्र के नीचे जाओ, चलो सी प्लेन में उड़ो। 56 इंच की छाती नहीं है, खोखला व्यक्ति है। He calls India alliance corrupt, but electoral bond scam proved BJP is corrupt. Who collected 8,000 crore rupees in the name of electoral bonds? It is a white collar corruption of BJP. Can such PM talk about corruption? Modi accuses us to divert people from his failures and scams. 10 தொகுதிகளை காங்கிரஸ் பேரியக்கம் பெற்றிருக்கிறது. அதே போன்று நாங்கள் கேட்ட தொகுதிகளையும் கொடுத்திருக்கிறார்கள். திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திமுக சார்பில் கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களை கழக வேட்பாளராக போட்டியிடச் செய்வதென்று ஆட்சி மன்ற குழு கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டது. Tirupur is a legendary figure in that area. Tamil Nadu is a popular person, and at that time he is going to contest. Comrade Subbarayan is the candidate from Tirupur. Nagapattanam, V. Selvaraj. His name is same, Selvaraj, but V. Selvaraj, this is this too. மாண்புமிகு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கை குழு மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களிடம் தேர்தல் அறிக்கையை தற்போது சமர்ப்பித்துள்ளது. விரைவிலே தேர்தல் அறிக்கையை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வெளியிடுவார். அதிமுக கூட்டணிக்கு பாமக வருது சார். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. பாமகவோட தான் நடந்துகிட்டு இருக்கு, விஜயகாந்த் கட்சியோட தான் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த காலங்களில் பிஜேபி நீங்க எவ்வளவு எதிர்த்தீங்க, இப்ப மனப்பூர்வமா பிஜேபிக்கு போயிருக்கீங்களா? ஆமாங்க, நான் அதாவது நீங்க சொல்றது மாதிரி பிஜேபி உங்களுடைய வளர்ச்சியை தடுத்திருக்கிறது, நாங்கெல்லாம் பேசியிருக்கோம், உங்களுக்கு எவ்வளவோ உங்க கட்சிக்கும் உங்களுக்கும் பிஜேபி தான் செய்ததாக அவர்கள் சொன்னார்கள். நான் எப்பயுமே அப்படி சொல்றாங்க, எனக்கு ஊர்ஜிதமா தெரியலன்னு தான் நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். ஒருவேளை எங்களை அவர்கள் தப்பாக புரிஞ்சிருந்திருக்கலாம். இப்ப நாங்க சரியானவர்கள் புரிஞ்சதை என்னோட அவங்க நட்பு கரம் நீட்டுறாங்க, நாங்களும் அவர்களோட நட்பு கரம் சேர்த்து இன்றைக்கு கூட்டணியில இணைந்திருக்கோம். இதுல எந்தவித நிபந்தனையும் எனக்கு விதிக்கவில்லை, எந்தவித நிர்பந்தமும் அவர்கள் எனக்கு விதிக்கவில்லை. என்னை நிர்பந்திக்க முடியாது என்பது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். என்னை பெட்டியும் கொடுத்து என்ன சில கட்சிகளை வாங்குற மாதிரி வாங்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இடைவெளி 3 நாட்கள் உள்ளன. இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி கூட்டணியே அமைக்கவில்லை, அதிமுக கூட்டணியை அமைக்கவில்லை. இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழலில் ஒரு வார கால இடைவெளி கூட தராமல் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் தேதியை அறிவித்திருக்கிறார்கள். வட மாநிலங்களில் 7 கட்ட தேர்தல் கூட ஒரு சில மாநிலங்களில் அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரே நாள் ஒரே கட்ட வாக்குப்பதிவு. இதில் ஏதோ அரசியல் தலையீடு இருப்பதை உணர முடிகிறது. தமிழ்நாட்டை குறிவைத்து தான் அரசியல் காய்களை நகர்த்துகிறார்கள் என்பதற்கு தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பே நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. தீவிரமான மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மனமுவந்து ராஜினாமா செய்திருக்கிறேன். நான் தெலுங்கானா மக்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் புதுச்சேரி மக்கள் என் மீது காட்டிய அபரிதமான அன்பிற்கும் நான் நன்றியுடையவளாக இருப்பேன். இப்போ நான் ராஜினாமா செய்திருக்கிறேன், மக்கள் பணிக்காக செய்திருக்கிறேன் என்பது உண்மை. வணக்கம், இது கேள்விக்களம். கூட்டணி அமைந்து வேட்பாளர்களை எல்லாம் அறிவித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்கான இடங்கள் தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து விட்டன. அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தை அடுத்த 2 நாட்களில் தொடங்க இருக்கிறார். திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் நாளை மறுதினம் வெளியாகக்கூடிய நிலையில் அஇஅதிமுகவோடு பாஜகவோடு 2 தரப்போடும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பாமக இப்போது ஒரு முக்கிய கட்டத்தை அதன் முடிவு எட்டியிருக்கிறது. பாஜகவோடு கூட்டணி சேரப்போகிறார்கள். அதற்கான அறிவிப்பு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து வெளியாகலாம் என்பது
அண்மை தகவல். ஒரே நேரத்தில் அதிமுகவோடும் பாஜகவோடும் பேசிக்கொண்டிருந்த பாமக இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது. தேமுதிகவும் பாமகவின் முடிவை ஒட்டி எடுக்கப் போகிறதா அல்லது அதிமுகவோடு பேச்சு என்கிற அளவில் அவர்களோடு சேரப்போகிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் வெல்லப்போவது யாருடைய வியூகம் என்பது சார்ந்து பேசலாம். நம்மோடு திராவிட இயக்க சொற்பொழிவாளர் திரு நாஞ்சில் சம்பத், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு அர்ஜுனமூர்த்தி, காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு அலீம் அல் புகாரி, பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி, வழக்கறிஞர் அதிமுக ஆதரவாளர் திரு ஏபி மணிகண்டன். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திரகுமாருடைய பார்வையை கேட்கணும். தமிழ்நாட்டோட தேர்தல் காலம் அப்படின்றது வியூகத்தில் யார் முன்கை எடுத்ததாக தெரியுது. அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளும் கூட்டணியை விரிவுபடுத்துகிற முயற்சியில் கடந்த ஒரு வாரமாக திரைமறைவிலும் நேரடியாகவும் பேசிக்கொண்டே இருந்தாங்க. இப்போ ஒரு முடிவு எட்டக்கூடிய கட்டத்தை அந்த அணி வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி முடிவு எட்டுகின்ற கட்டத்துக்கு வந்திருக்கிறாங்களா அல்லது இந்த தேர்தலையே நம்மளுக்கு இதுதான் முடிவுன்னு ஒரு முடிவு எட்டப்பட்டதாக கருதுகிறார்களா அப்படின்னு குழப்பமாக இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இருப்பதிலேயே மிகப்பெரிய கட்சி அப்படின்னு தே கிளைம். அதே போல் அமைச்சர் ஜெயக்குமார் தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்தித்து சமீபத்தில் கூட சொன்னார், திமுக கூட்டணி சிதறும், கடைசுவரை பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு. அவர்கள் விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் சீட்டு போட்டு உட்கார்ந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அது ஃபைனலைஸ் ஆகலை. பாமக தேமுதிக அவர்களுடைய நம்பத்தகுந்த கூட்டாளிகள் என்று கருதப்பட்ட இரண்டு கட்சிகள் இப்போது கைகளை விடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் இப்போது இந்தியா கூட்டணி என்ற ஒரு வலுவான கூட்டணி. அதே நேரத்தில் பாஜக தலைமையில் தனிநபர்கள், ஓ பன்னீர்செல்வம் என்கின்ற தனிநபர், டிடிவி தினகரன் என்கின்ற தனிநபர், வாசன் என்கின்ற தனிநபர், சரத்குமார் என்கின்ற தனிநபர் என்று தனிநபர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு பாஜக தமிழ்நாட்டில் கூட்டணி என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்டிஏ அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பாமக தான் கட்சி என்கின்ற அடிப்படையில் குறைந்தபட்சம் ஒரு கட்டமைப்பு வைத்திருக்கிறது, வாக்கு சதவீதத்தை தொடர்ந்து வைத்திருக்கிறது என்கின்ற அடிப்படையில் பாஜகவோடு இணைகின்ற முதல் கட்சி என்று கருத வேண்டுமானால் பாமக வேண்டுமானால் கருதலாம். அப்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றக்கூடாது, தமிழ்நாட்டில் சனாதனம் காலூன்றக்கூடாது, தமிழ்நாட்டில் மதவாதம் காலூன்றக்கூடாது என்று இத்தனை காலம் தொடர்ந்து அரசியல் பேசி வந்த ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி என்று இப்போது இந்த தேர்தலில் முகம் கொடுத்திருக்கிறார். எந்த தேர்தலில் மோடியை எதிர்ப்பேன் என்று இதற்கு முன்பு பேசியிருந்தாரோ அதற்கு மாறாக முடிவெடுக்கிறார்கள் அப்படின்றது தான் தெரிய வருகிறது. தேமுதிகவை பொறுத்தவரையில் அது ஒரு கட்சியாகவே இல்லை, எந்த விதமான வாக்கும் இப்போது அவர்கள் பக்கம் இருப்பதாக இல்லை. விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு ஆளுமை திறனுக்காக, அவருடைய பேச்சுக்களுக்காக ரசிகர்களாக ஈர்க்கப்பட்டவர்கள் அந்த கட்சியில் இருந்தார்கள், செயல்பட்டார்கள்ன்றதை தாண்டி தேமுதிகவுக்கு என்று கன்சாலிடேட்டட் ஓட் பேங்க்ஸ் தொகுதி வாரியாக பகுதி வாரியாக எந்த இடத்திலும் கிடையாது. அப்போ நீங்க சொல்றது மற்றவர்கள்லாம் உதிரி கட்சிகள், தேமுதிக வாக்கு வங்கி இல்ல, வாக்கு வலிமை கொண்ட ஒரு அரசியல் கட்சி, வேறுபடுத்த அரசியல் கட்சின்ற முறையில் பாமக சேரக்கூடிய இடத்திற்கு ஒரு அரசியல் வலிமை கிடைக்கும் அப்படின்னு வருகிற போது ஒரு கட்சி தன்னோட நலன் எது அப்படின்னு பார்த்து இன்னொரு கட்சியோட கூட்டு சேருது. பிஜேபி தங்களுடைய சாய்ஸ் அப்படின்னு பிஎம்கே முடிவு செய்கிறது, அதனுடைய தலைமை முடிவு செய்கிறது அப்படின்னா அதனுடைய தாக்கம் களத்தில் எப்படி இருக்கும்? அதிமுக தன்னுடைய நம்பகமான தோழர்கள் அல்லது வட தமிழ்நாட்டில் ஒரு கடும் போட்டியை தரக்கூடிய இடத்துல இருந்து அதிமுக இந்த கூட்டணி அமைக்க முடியாமல் மிஸ் பண்ணுறாங்களா? பிஜேபி இதனால் அந்த அணின்றதுக்கு ஒரு பெர்செப்ஷன் வைஸ் ஒரு பூஸ்ட் கிடைக்குமா? இல்லை, இந்த இரண்டு அணிகளுமே தமிழ்நாட்டில் இப்போது அவர்கள் தேர்தல் களத்தில் வந்திருப்பதனுடைய அடிப்படை ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அப்படின்றத தான் ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க. தமிழ்நாட்டில் ப்ரோ பிஜேபி ஓட்ஸ் அப்படின்றது நோட்டாவுக்கும் கீழே, அது எத்தனை சதவீதம் என்றே கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு சொற்பமான வாக்குகள் தான் இருக்கிறது. அப்போது இவங்க தங்களுக்கு ஆதரவான வாக்குகளை நம்பி களத்துக்கு வரல, நம்பர் 1. நம்பர் 2, திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னு ஒன்றை கணக்கு பண்ணி இப்போ தேர்தலில் போட்டியிட போகிறாங்க. ஆனால் இது திமுக ஆட்சிக்கு வர வேண்டுமா இல்லையா அப்படின்ற தேர்தலே கிடையாதுன்றதுனால இந்த எலெக்ஷனை தீர்மானிக்க போகிறது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அல்ல, திமுக எதிர்ப்பு ஓட்டு அல்ல. இந்த எலெக்ஷனை தீர்மானிக்க போகிறது மோடி எதிர்ப்பு ஓட்டுக்கள். இந்த மோடி எதிர்ப்பு ஓட்டுக்கள் அப்படின்ற அந்த இடத்துல இப்போ அதிமுகவும் தனியாக நின்று பேசி கொண்டிருக்கிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் அதிமுக பெரும் வெற்றி பெற்றதற்கு காரணத்தில் முக்கியமானது பாமகவுடனான கூட்டணி. அவர்கள் கொண்டு வந்த வன்னியர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு அப்படின்றது அங்க அவருக்கு நன்மையும் இருந்தது, கெடுதலும் இருந்தது. அதாவது தருமபுரியில் ஸ்வீப் பண்ண முடிஞ்சது, கிருஷ்ணகிரியில் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற முடிஞ்சது,
கோவையில் மிகப்பெரிய சேலத்தில் வந்து அத்தனை தொகுதிகள்லையும் அதிமுக வெற்றி பெற முடிஞ்சதுன்னா அதிமுகவும் பாமகவும் ஒன்று சேர்ந்து அமைத்த ஒரு கூட்டணி. ஆனால் அதே வந்து கடலூரில் எம்சி சம்பத் முன்னாள் அமைச்சர் தோற்கிறார், விழுப்புரத்தில் சிவி சண்முகம் தோற்றார், ஜோலார்பேட்டையில் கேசி வீரமணி தோற்றார். வட தமிழ்நாட்டில் அவங்க வேறெங்கும் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாத ஒரு நிலைமை இருந்தது. அதை வந்து சிவி சண்முகமும் விமர்சித்த ஒன்றையும் பார்த்தோம். இந்த தேர்தல் அப்படின்ற ஒரு தேர்தலுடைய முடிவு அப்படியே இன்னொரு தேர்தலில் எதிரொலிக்கிறது இல்லை. இந்த தேர்தல் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குது, திமுக தலைமையிலான கூட்டணி வலிமையான ஒரு கூட்டணியாக இருக்கிறது. இரண்டாவது, அந்த கூட்டணியோடு மோதும் வல்லமை, ஒரு கடும் போட்டியை தரக்கூடிய வல்லமையில் யார் இப்போ இந்த தேதியில் இருக்கிறதா பார்க்குறீங்க? இல்லை, இதுவரை வந்த எந்த கருத்து கணிப்பிலும் மோதும் வல்லமை உள்ள கட்சி என்ற ஒன்று இல்லவே இல்லைன்றது தான் எல்லா கருத்து கணிப்புலையும். பிஜேபி 2ஆம் இடம் வரும் அப்படின்னு சொன்ன கருத்து கணிப்புகள் கூட பிஜேபிக்கும் முதலிடம் பெறுவதாக திமுகவுக்கும் காட்டக்கூடிய வேறுபாடு என்பது 30% வேறுபாடாக இருக்கிறது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில 35% வேறுபாடு காட்டப்படுகிறது. அப்போ இவ்வளவு பெரிய மார்ஜின்ல 2வது இடம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட நில், அது நல்லிஃபைடாக மாறுகிறது. அப்போ எதிர்க்கும் அப்படின்றது இந்த இடத்துல இருப்பதாகவே பார்க்கல. திரு அர்ஜுனமூர்த்தி, நீங்க எப்படி பார்க்குறீங்க? பிஎம்கேவோட மூவ் வந்து ஆன்டிசிபேட்டட் ஒன்றா? கண்டிப்பாக இது எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா இந்த அரசியல் கடமை எதை நோக்கி இருக்குன்னா மோடி 3.0 நோக்கி தான் இருக்குது. ஏன்னா 2024 400 சீட்டு ஜெயிப்போங்கிற உறுதியை வந்து அவர் பாராளுமன்றத்திலேருந்தே கொடுத்தார். அதுவே ஒரு உந்த சக்தியாகி எல்லா கட்சிகளுக்குமே எங்களோட கூட்டணி அமைக்கணுங்கிற ஆர்வம் நிறையா இருந்தது. அவங்க கட்சிக்குள்ளே இருந்த குழப்பங்களெல்லாம் தீர்க்க வேண்டிய காலவாசம் தான் அவங்களாம் எடுத்துக்கிறாங்களே ஒழிய, ஆனால் அவங்களோட முடிவு பாஜகவை நோக்கி தான் இருக்குது. கட்சிக்குள்ளே என்ன குழப்பம்? கட்சிக்காரங்களுக்கு ஒரு கட்சின்னு இருந்தால் அந்த கட்சியில் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்க தானே செய்யும். அந்த கருத்துக்கள் எல்லாம் மதிப்பீடு பண்ணி ஒரு நிதானத்துக்கு ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவாகும். ஸோ அந்த நோக்கி வரும்போது பார்த்திங்கன்னா பிஎம்கே மட்டும் இல்லை, மற்ற கட்சிகளும் எங்களை நோக்கி வருவதற்கான அதிக அளவான வாய்ப்புகள் இருக்குது. டிஎம்டிகே வெளிப்படையாகவே திருமதி பிரேமலதா சொன்னார், எங்கள் கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள்லாம் பிஜேபியோட கூட்டணி வைக்க வேணாம், ஏடிஎம்கேவோட கூட்டணி வைங்க அப்படின்னு எங்களை கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க ப்ரெஸ் மீட்லேயே சொன்னாங்க. அதிகாரபூர்வமற்ற முறையில் வரக்கூடிய தகவல்கள்ன்றது பாமகவிலையும் பெரும்பாலான நிர்வாகிகள், எம்பிக்கு நிற்க விரும்பக்கூடியவங்க அல்லது அதனுடைய முன்னணி நிர்வாகிகள் எல்லாமே அதிமுக கூட்டணி அப்படின்ற ஒன்று அவங்களுக்கு உசிதமான ஒன்றாக அவங்க தலைமையிடம் வற்புறுத்தினாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் இருந்தது. தொண்டர்களுடைய உணர்வு, நிர்வாகிகளுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்காமல் அதை இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு கூட்டணி அமைச்சா அதனோட கெமிஸ்ட்ரி என்னவாக இருக்கும்? இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ கட்சியில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கவங்க, அவங்க கட்சி சார்ந்து கொள்கை சார்ந்து இருந்தால் கூட வெற்றியை நோக்கி போகணுங்கிற நிர்பந்தம் எல்லா உறுப்பினருக்குமே உண்டு. ஒரு கட்சியை சார்ந்த எல்லாருக்கும் ஒரு வெற்றி வேணும். அந்த ஆங்கிளில் பார்த்திங்கன்னா இப்போது திமுக எடுத்திருக்க முடிவு பார்க்கும்போது எனக்கு அதிகமாக என்ன தோணுதுன்னா, கிட்டத்தட்ட அவங்க 40 சீட்டு மொத்தம் பாண்டிச்சேரியும் சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு 19 சீட்டு அலையன்ஸுக்கே கொடுத்துட்டாங்க. இந்த 19 சீட்டு அலையன்ஸில் நீங்கள் பாருங்கள், காங்கிரஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து செயல்படாத ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சியாக காங்கிரஸ்னு ஆல் இண்டியா கட்சியாக தேசிய கட்சியாக உருவப்படுத்துகிறாங்களே ஒழிய தமிழ்நாட்டில் எந்த நல்லது கெடுதலில் மக்கள் சார்ந்து எந்த செயலுமே ஆற்றாத ஒரு கட்சி காங்கிரஸ். இதாச்சா இப்போ விசிகே கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த 4 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 0.5% கூட அவங்களுக்கு வாக்கு சதவீதம் இன்றைக்கி இல்லை. அவங்களும் உலகம் முழுக்கவே தெரிஞ்ச ஒரு அமைப்பு தான் கம்யூனிசங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் வருத்தப்படுறது என்னென்னா, திராவிட கட்சியோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் போய் முடிவெடுத்திருக்காருன்னு நான் வருத்தப்படுறேன். ஏன்னா இவரோட அவர் தடாலடியாக முடிவெடுக்கக்கூடியவர் இல்லையே, நிதானிச்சு அவர் கட்சிக்கும் அவர் கூட்டணிக்கும் எது நல்லது, சட்டமன்ற தேர்தலுக்கு எது நல்லது, இப்படிலாம் யோசிச்சு தானே ஒரு தலைவர் முடிவெடுப்பாங்க. அவருக்கு தடாலடியோட நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு சரி நம்மளோட இத்தனை நாள் இருந்துட்டாங்கன்னு தான் முடிவு எடுத்திருக்காரு. அவருக்கு ஒரு பிரஷர் இல்லையா? அரசியல் வியூகம், நீங்கள் தலைப்பு வியூகம்னு வச்சிருக்கிறதுனால சொல்கிறேன், இதில் அரசியல் வியூகமே இல்லை. ஏன் வியூகமே இல்லைன்னா, இந்த 19 பேருக்கும் ஆக்சுவலாக சுமை தாங்கி திமுக தான். அவ்வளோ பெரிய சுமையை திமுக தான் தாங்க வேண்டிய நிர்பந்தத்தில் இப்போ திமுக மாட்டியிருக்கு. இப்போ எங்கள் கட்சிக்கு அந்த மாதிரி சுமத்துக்க வேண்டிய அவஸ்தையே இல்லை. எங்களுக்கு வர்றதெல்லாம் ஆடிங் வேல்யூ டு ஒரு ஸ்கோர். ஆனால் உங்களுக்கு எல்லாமே சுமை, அவ்வளவு சுமை. நீங்கள் பாருங்கள், சிதம்பரம் நீங்கள் கொடுத்துருக்க தொகுதி ஃபுல்லாக நான் போய் பார்த்தேன், இந்த 19 தொகுதியும் பார்த்தேன்.
கான்ட்ரிபியூட்டிங் டு த டிஎம்கே வேல்யூவில் இருக்காது. இவங்க உங்கள் மேலே சவாரி பண்ணுவாங்க. விசிகேக்கு சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் வரலையும் ஓட்டு இருக்கு. இருக்கட்டும் சார். மதுரை வரலையும் அவங்களுக்கு ஓட்டு இருக்கு சார். விசிகேக்கு ஓட்டு இல்லாத தென் தமிழ் மாநிலத்தை தவிர, மாவட்டங்களை தவிர அவங்களுக்கு ஓட்டு இல்லாதது என்ன இருக்கு? நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கிரெடிபிலிட்டி உண்டு அண்ட் ஒரு கேம்பெயின் வேல்யூ உண்டு. கிரெடிபிலிட்டி சார், அவங்களோட சித்தாந்தமே இல்லாமல் செதஞ்சு போச்சே சார். இன்னைக்கு வந்து ஒரு அரசியலமைப்புல எங்கள் மோடிஜியோட சித்தாந்தம் வலிமையாக இந்தியா முழுக்க பரவி இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் வளர்ச்சி பாதை பண்ணது தான் இப்போ பேச்சு பொருளாக இருக்குது. இப்போ பேச்சு பொருளே என்ன, இப்போ இட்ஸ் ஃபைட் பிட்வீன் மோடி அண்ட் அதர் யூனிட்ஸ் தான். கட்சிகளா ஃபைட் பண்ணல, எல்லாரும் ஒரே மனிதனோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. மோடிங்கிற ஒருத்தரோட மட்டுமே ஃபைட் பண்றாங்க. நீங்க மோடிங்கிற ஒருத்தர தான ப்ரொஜெக்ட் பண்றீங்க. கட்சினே ஒண்ணு இல்லையாங்க. இல்லங்க, பார்லிமெண்டரி போர்டுல யார் இருக்காங்கன்னு தெரியல, அந்த என்டிஏக்கு யார் லீடர் இருக்காங்கன்னு தெரியல. மோடின்ற ஒரு ஐகானை தானே மொத்தமும் நிறுத்துறீங்க சார். சுதந்திரம் வாங்கும்போது காந்திங்கிற ஒரு ஐகானை தான் நிறுத்தி வச்சிருந்தாங்க. மொத்த இந்தியாவுமே அப்படிதான் இருந்தது சார். அவர் காந்தி இல்ல, இங்க வாஜ்பாய் இல்ல, அத்வானி இல்ல, கூட இருக்க லீடர்ஸ் யாரும் இல்ல. வலிமை எங்க இருக்கோ அந்த வலிமை வந்து உருவாக்கப்படுறது ஐகானிக்கா கன்வெர்ட் ஆயிடும். நீங்க இது வலிமை, இதோட செயல்திறன் 10 ஆண்டுகள் ஆன்டி இன்கமன்ஸே இல்லாத ஒரு செயலாற்றல். எனக்கு ரொம்ப வருத்தப்படுறது திமுக வந்து எதுக்கு இந்த பொதி சுமக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த 19 பேர்லையும் நாங்க தான் ஜெயிக்க போறோம். இந்த 19 சீட்டு பாஜக சீட்டை மாறலைன்னா 7ஆம் தேதி நம்ம திருப்பி சந்திப்போம். நம்ம எப்படியா இருந்தாலும் சார் எலெக்ஷன் வந்து ரிசல்ட் வருதா வரலையா சார் 7ஆம் தேதி? இப்போ அதுக்கு என்னை கூப்பிடுவீங்களா சார்? அப்ப நான் சொல்ற கருத்து டிவியில் நீங்க போட்டு காமிக்கலன்னா என் பேரை மாத்திக்கோங்க சார். 19 சீட்டுமே நீங்க கொடுத்த 19 தான் சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். இந்த 19 சீட்டும் பாஜக அலைன்ஸ் பார்ட்டி சீட்டா மாறலைன்னா மாத்திக்கங்க நீங்க. நான் கேரண்டி தரேன், மோதிகா கேரண்டி மாதிரி அர்ஜுன மோதிகா கேரண்டி தரேன். இந்த 19 சீட்டும் நீங்க ஆக்சுவலா டிஎம்கே எங்களுக்கு ஆல்ரெடி தாரவாத்தை கொடுத்த சீட்டு. அதுக்கு நான் அவருக்கு வணக்கம் போட்டுக்கிறேன் ஸ்டாலின் அவர்களுக்கு. சம்பத் அப்படித்தானா நாஞ்சிலர்? அர்ஜுனமூர்த்தி இவ்வளவு நகைச்சுவை உணர்வு உள்ளவர்னு எனக்கு தெரியாது. அவர் சீரியஸா கிளைம் பண்றாரு, சபதம் போடுறாரு. அவர் வந்து நீங்க இது ஒரு கேலி கூத்து. எப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோடு கூட்டணி வைத்து கொள்ளுவதாக வருகிற தகவல் உறுதியா உண்மையான்னு இன்னும் தெரியாது. உறுதியா தானே இருக்கும். இருக்காது. கேளுங்க, அதிமுகவினுடைய சீனியர் தலைவர் பொன்னையன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. தைலாபுரத்துல இருந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேட்டி கொடுத்திருக்காரு. நாளைக்கு மோடியை பார்க்க போறாங்க. அவங்க சேர்றாங்க. அது அவங்க கட்சி தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக இருக்கலாம், நிர்வாகிகள் விருப்பத்துக்கு மாறாக இருக்கலாம், அதிமுகவோட பேசுறதாக அவங்க பேசி இருக்கலாம். ஆனால் அப்ப கடைசி முடிவு பிஜேபி அவங்க வெற்றியை நோக்கி சென்று விட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி என்னால் விலை போயிருக்கிறது என்று அர்த்தம். எங்க கட்சியில விலையை கொடுக்க மாட்டோம். சரி. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அழுத்தமாக காலூன்றி இருக்கிற வட மாவட்டங்களில் பிஜேபி என்கிற கட்சியே கிடையாது. ஒரு இல்லாத இடத்துல, கட்சியே இல்லாத சூழல்ல அந்த கூட்டணியில் போய் பாட்டாளி மக்கள் கட்சி சேருகிறது என்றால் ஒரு அதிகார வலிமையை காட்டி இவர்கள் அதற்கு அடங்கி போனார்களா, அல்லது தன்னுடைய மகனுக்கு டெல்லியில் முடிசூட்டுவது தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒற்றை குறிக்கோள், அதற்கு ஒரு உத்தரவாதத்தை மோடி கேரண்டி கொடுத்திருக்கிறாரா தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியை நியாயப்படுத்தி நாளைக்கு என்ன பேச போகிறது களத்தில்னு ஒரு கேள்வியை எழுப்பி பார்த்தா, நேற்றைக்கு வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் என்ன பேசினார் என்பதை மக்கள் உள்வாங்கிக் கொண்டு அதற்கு தக்க பதிலை தருவார்கள். இப்போ 24ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்க போவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். தொகுதி பங்கீடே முடிக்க முடியாத, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் முதல் இடத்தில் வேட்பாளர்களை அறிவித்து போட்டி முந்துகிற அதிமுக இன்றைக்கு நொண்டுகிறது, முடங்கி கிடக்கிறது, ஆடுவார் இல்லாத அரங்கமாக பாடுவார் இல்லாத பாடலாக இருக்கிறது. எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமையாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையும் இல்லை, பிஜேபி கட்சியினுடைய தலைமையும் இல்லை. அண்ணன் ஸ்டாலின் தன்னுடைய சாதுரியத்தால் சாமர்த்தியத்தால் இந்த கூட்டணியை இன்றைக்கு அவர் தக்க வைத்திருக்கிறார் என்பதை விட தகவமைத்திருக்கிறார்.
ஒரு மதசார்பற்ற அணி என்கிற ஃப்ரேமில் இருந்து திமுக விலக விரும்பவில்லை. இந்த 19 இடங்களில் பிஜேபி கட்சி வெற்றி பெறும் என்று அர்ஜுனமூர்த்தி சொன்னார். இந்த 19 கட்சியிலையும் திமுக தான் தூக்கி சுமக்கணும்னு சொல்லி தோழமை கட்சிகளை அவர் கொச்சைப்படுத்துகிறாரு. நாங்கள் ஒரே ஃப்ரேமுக்குள்ளே இருக்கோம், சுகதுக்கங்களை தீர்மானிக்கிறோம். ஸ்டாலினுடைய நலனுக்காகவோ திமுக நலனுக்காகவோ இந்த கூட்டணி இல்லை. இந்த பாசிஸ்டுகளின் கொட்டத்துக்கு ஒரு முடிவுரை எழுதுவதற்கான தொடக்கம் இந்த தொடக்கம். நாடு முழுக்க நடந்த ராகுல் காந்தியினுடைய யாத்திரை அதைத்தான் பறைசாற்றி இருக்கிறது. இந்த முடிவு அப்படின்றது 21 தொகுதிகளில் திமுக போட்டியிடுது. அதில் குறிப்பாக ஷீட் ஷேரிங்கில் பார்த்தா கோவையில் 96க்கு பிறகு திமுக வெற்றி பெறவே இல்லை. கோவை வந்து ஒரு முக்கியமான தொகுதி. இன்னைக்கு மேற்கு மண்டலத்தில் திமுகவுக்கு செல்வாக்கு இல்லைன்னு தொடர்ந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இடங்கள்லாம் அதிகமான இடங்களில் மேற்கு மண்டலத்தில் போட்டிடுறாங்க. தருமபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நீலகிரி அப்படின்னு. கோவை மாதிரியான இடங்களில் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்களா? தாங்களே போட்டி பார்க்கல நினைக்கிறாங்களா? அந்த பகுதிகளில் திமுகவுக்கு செல்வாக்கு இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறாங்க? போன சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறாததை வைத்து. ஆனால் அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் என்ன நடந்தது? எல்லா இடங்களிலும் திமுக வாரி சுருட்டியது. மாற்று கட்சிகளிலிருந்து திமுகவுக்கு அணி அணியாக அலையறையாக நித்தமும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கூட பொள்ளாச்சி ஆட்சிப்பட்டியில் அண்ணன் ஸ்டாலினை வைத்து நடத்திய மாபெரும் பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கடல் சங்கமித்தது மாதிரி சங்கமித்தாங்க. அதனால இந்த இடத்துல திமுக வீக்காக இருக்கும், இந்த இடத்துல திமுக வலிமையாக இருக்குன்னெல்லாம் கிடையாது. திமுக ஒரு பாலில் படு நெய்யாய் விறகில் தீயாய் தமிழ்நாடு முழுவதும் வியாபித்து கிடக்கிற ஒரு மாபெரும் மக்கள் சக்தி. இதை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. அது அண்ணன் ஸ்டாலின் தலைமை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு திமுக கலைஞருடைய காலத்தை விட புதிய வலிமை இன்றைக்கு பெற்றிருக்கிறது, மக்களினுடைய நம்பிக்கையும் பெற்றிருக்கிறது. இப்போது அண்ணன் வந்து பிஎம்கே பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா 2019 கூட்டணியில் பிஎம்கே இருந்தவங்க தான். அப்போவும் என்டிஏ அதாவது 21லேயும் கூட்டணியில் தான் இருந்தாங்க. அப்போ பாஜகவோட தான் இருந்தாங்க. 2019லேயும் பாஜகவோட தான் இருந்தாங்க. அதனால் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. பிஎம்கேக்கு வந்து பிஜேபியோட இருக்குதுங்கிறது புது சாவகாசமே இல்லை. வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயே இருந்தவங்க தான். அதனால் இது புது சாவகாசமே இல்லை, எல்லாம் ரைட். இது ஒன்று அதனால பிஎம்கே மாறி இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை ஒப்பிடாதீங்க. இல்லைண்ணே, என்ன இருந்தாலும் உறவுங்கிறதுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்ரெடி இருக்குது, அது கண்டினியூ ஆகுது. இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா 2019 பிஜேபி சவுத் இந்தியாவில் மட்டுமே 30 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் 28 சீட்டு, டிஎம்கே சிம்பிளோட சேர்த்து 24 சீட்டு, ஜெகன் ரெட்டி 22 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. இந்த மாடலில் தான் 2019 நீங்கள் வியூகம்னு சொன்னதுனால அதை சொல்கிறேன். இப்போ இந்த தடவை வியூகத்தில் என்ன போகுதுன்னா மொத்தமாக சவுத் இந்தியாவில் 131 சீட்டு இருக்குது. எங்களோட கணிப்பு வந்து மற்ற ஸ்டேட்லாம் சேர்த்தே 40-42 வந்து இங்கே 19 சீட்டு ஜெயிச்சிச்சுன்னா எங்களோட வந்து கிட்டத்தட்ட 60லேருந்து 70% சவுத் இந்தியாவில் வந்துடும். இப்போ நம்ம எல்லா டிபேட்டில் சீரியஸாக தான் பேசுகிறேன். இது நான் வந்து சஃபாலஜிஸ்டோட பேசிட்டு பேசுகிறேன் சார், நான் என்னோட கருத்தாக பேசலை. இல்லை இல்லை, நீங்கள் நம்ம 7ஆம் தேதி பேசுவோம் சார். இதுவரையிலும் வந்திருக்கிற எந்த 7ஆம் தேதி பேசுவோம் சார். 7ஆம் தேதி இந்த ரிசல்ட் வந்தோன்னா கண்டிப்பாக நான் கண்டிப்பாக பேசி இது நடக்கலைன்னா நீங்க பாருங்க. சரி சார், நீங்க தான் சார் நீங்க சவால்லாம் விட்டுறீங்க. இந்த ப்ரொபல்லிங் ஃபேக்டரை வந்து நான் திருப்பி எல்லார்ட்டையும் சொல்றது என்னன்னா இந்த தடவை வந்து சீரியஸ் ப்ரொபல்லிங் ஃபேக்டர் வந்து மோடிஜியே தான் இருக்கார். எந்த நீங்கலாம் பாருங்க, இன்னைக்கு கோயம்புத்தூரே ஃப்ளாப் ஷோ தான் சார். பெருசா அடுத்த ஹைவே பல்லடத்துல ஃப்ளாப், எங்க நாகர்கோவில்ல ஃப்ளாப், நந்தனத்துல ஃப்ளாப். நீங்க இன்னைக்கு தமிழ்நாடுல நீங்க சவுத்துல நீங்க பாருங்க, சென்னை நீங்க தமிழ்நாட்டுல 19 சீட்டு ஜெயிக்கும்னு சொன்ன பிறகு விவாதம் பண்றதுக்கே ஒண்ணும் இல்ல. நான் மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு வந்துறேன். திரு புகாரி, நீங்க ரசிக்க மாட்டீங்களா? 19 சீட்டு கண்டிப்பா ஜெயிக்கும். ரசிக்க கூடிய ஒண்ணுதான். இல்ல நாங்க கண்டிப்பா எல்லாருக்கும் நகைச்சுவை உணர்வு இருக்கு, ரசிப்பாங்க. நகைச்சுவை உணர்வு இருக்கிறவங்க ரசிக்காம எப்படி சார்? அந்த அர்த்தத்துல சொல்றேன், பிஜேபி ஜெயிக்குங்கிற ரசனையே உங்களுக்கு இல்லைன்னா உங்க மனசுல பிஜேபி காந்தி கிடக்குதுன்னு அர்த்தமாயிருது. கண்டிப்பா தோழமை கட்சிகளுக்கு சுமையை திமுக தான் தூக்கி சுமக்கணும்னு சொன்னார் ராஜனமூர்த்தி. தூக்கி சுமப்போம் தோழமைக்காக, ஏன்னா நாட்டுக்காக, ஏன்னா பாசிசத்தை விரட்டுவதற்காக. திரு புகாரி, காங்கிரஸ் ஒண்ணுமே இல்ல, செயல்படாத கட்சி, தூக்கி சுமக்கிறாங்க, திமுக தப்பு பண்ணிடுச்சு அப்படின்றார் திரு அர்ஜுனமூர்த்தி. அதுக்கு முன்னால இப்ப சார் தோழர் சொன்னாரு
பிப்ரவரி 31 அடுத்த வருஷம் வரும், அப்போ கொண்டாடுவோம். அந்த 19 தொகுதி ஜெயிச்சிருவாங்க, அதை வந்து பிப்ரவரி 31 வரும்போது கொண்டாடுவோம். அவருடைய கரிசனத்தை பாருங்கள். எவ்வளவு தூரம் அரசியல் சாசனங்களை மீற முடியுமோ, எவ்வளவு தூரம் ஜனநாயகத்தை படுகொலை செய்ய முடியுமோ அவ்வளவு மோசமாக படுகொலை செய்து ஒன்லி டு டீஸ்டெபிளைஸ் பப்ளிக்லி எலெக்டட் கவர்மெண்ட். இந்த தமிழ்நாடு அரசு என்பது ஒரு கொள்கை சார்ந்த அரசு என்பதால் மட்டுமே இந்த அரசை எவ்வளவு மோசமாக கீழிறங்கி இந்த அரசை வந்து இதனுடைய ஸ்திரத்தன்மையை போக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அமைச்சரை அநீதியாக கைது செய்து அடைத்ததிலிருந்து இன்றைக்கு ஒரு அமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் செல்லும் வரைக்கும் மோசமாக நடந்து கொள்ளும் ஒரு பிரதமருடைய கட்சியிலிருந்து வந்துவிட்டு திமுகவின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய கரிசனத்தை பார்த்து எனக்கு புல்லரிக்கிறது. யார் யாரை தூக்கி சுமக்கிறார்? யார் யாரை தூக்கி சுமக்கிறாங்க? இதே காங்கிரஸுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார். என்ன வியாக்கியானம் கொடுக்கிறாருன்னா, எந்த நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வாய் திறக்காத காங்கிரஸ் தான். மணிப்பூர் விவகாரத்தில் 73 நாள் ஆகியிருக்கிறது இந்த பிரதமருக்கு வாய் திறப்பதற்கு. 73 நாள். அதே பிரதமர் வேர்ல்டு கப் தோத்துட்டாங்கன்னா அவங்களுடைய லாக்கர் ரூமுக்குள்ள அன்இன்வைட்டடா அன்செரிமோனியஸ்லி ஹி என்டர்ட் இன்டு தி லாக்கர் ரூம் ஆஃப் இந்தியன் பிளேயர்ஸ். இவரை கூப்பிட்டாங்களாங்க? இவரை கூப்பிட்டாங்களா? 41 பேர் உத்தரகாண்ட்ல டன்னல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் குடும்பத்துக்கு போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க தெரியாத ஒரு பிரதமர் அந்த பிளேயர்ஸுக்கு போய் அன்வான்டா தேவையில்லாம அவர் கூப்பிட்டாங்களா? அவரங்க அங்கே போகக்கூடிய ஒரு பிரதமர் யாரை பார்த்து எதற்காகவும் வராதவர் என்கிறீர்கள். இப்ப இதே எஸ்பிஐ பேங்க் வந்து எலக்டோரல் பாண்ட் சம்பந்தமா கூடுதலா எக்ஸ்டென்ஷன் டைம் கேட்டபோது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எஸ்பிஐ வங்கிகளையும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி இருக்கிறோம். நீங்கள் இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக எதை செய்திருக்கிறீர்கள்? அதே மணிப்பூரில் இதே காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இதே எஸ்பிஐ ஆக்கிவாசனம் போராடி வந்திருக்கிறேன். உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் டியூட்டியை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி போராடி வந்திருக்கிறோம். மீனவர்கள் பிரச்சனை எழுந்தபோது மீனவர்களுக்காக கடந்த வாரத்திலே போராட்டம் நடத்தி இருக்கிறோம். தலைவர் செல்வ பெருந்தகை பொறுப்பேற்ற நேரத்தில் இருந்து பம்பரமாக சுழன்று களத்தை பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு திமுக காங்கிரஸ் கொடுக்க விரும்பல. அந்த லெவலுக்கு வந்து உங்களோட 18 ஆண்டுகள் கடந்த 10 ஆண்டுகள் நீங்க வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட் நடத்துனீங்க. நடத்தி என்ன பிரயோஜனம்? மக்களோட நம்பிக்கைக்கு மன்மோகன் சிங் கவர்மெண்ட் ஐயா மன்மோகன் சிங் கவர்மெண்ட் நல்லா இல்ல நீங்க என்ன பேசுறீங்க சொல்லுங்க. மன்மோகன் சிங் கவர்மெண்ட் உங்க பேச்சுக்கே வந்துடுறேன். ஃபார் ஆர்குமெண்ட் சேக் நான் வர்றேன். உங்க பேச்சுக்கே வர்றேன். நான் பல கூட்டணி விவகாரத்துக்கு வாங்க சார். புகாரி கொள்கை தத்துவம் செயல்பாடுகளை வந்து நிறைய விரிவா பேசியிருக்கிறோம். இது கூட்டணிகள் அமைகிற நேரம், வியூகங்கள் வகுக்கக்கூடிய நேரம். அந்த ஏரியாவுக்குள்ள வாங்க. காங்கிரஸுக்கு தன்னுடைய பலத்துக்கு மேல சீட்டு கொடுத்துட்டாங்க. திமுக தூக்கி சுமக்க போகுது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்து உலகம் முழுக்கவே செல்வாக்கு இல்லை. 19 இடத்துலையும் பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்றாரு. சார் அதைத்தானே தான் சொல்றேன். இந்த தேர்தல் உங்களுக்கு உதாரணத்துக்கு கடந்த தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்னென்னு சொல்லி பேசுவாங்க? மோடியா லேடியான்னுவாங்க. எப்போவுமே தமிழ்நாட்டில் யாருக்கு யாருக்கு போட்டி இருக்கும்? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி இருக்கும். ஆனால் ஒரு பாராளுமன்ற தேர்தல் என்று வரும் பொழுது அவங்க தன்னுடைய போட்டியை யாரோடு வைப்பார்கள் என்றால் நேரடியாக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளோடும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோடும் தான் போட்டி வைப்பாங்க. அதே போலத்தான் இன்றைய தேர்தல் என்பதே தலைவர் ராகுல் காந்தியை மையப்படுத்திய தேர்தல். இது யாருக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கணுங்கிற தீர்மானத்துக்கு திமுக வருவதற்கு காரணமே, திமுக அந்த நிலையையும் அந்த நிலைப்பாட்டையும் எடுப்பதற்கு காரணமே தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் இங்க சோல் பர்ஃபார்மரா இருக்க போறாரு. அவரை சுற்றித்தான் இந்தியா அலையன்ஸ் சுழல போகிறது. இன்னைக்கு கூட நேற்றைய தினம் கூட அந்த நீரஜா சௌதரியுடைய காலத்துல வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அவ்வளவு அழகா தலைவர் ராகுல் காந்தியுடைய யாத்திரா பற்றியும் அது ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஏற்படுத்த போகின்ற தாக்கத்தை பற்றியும் மிக தெளிவாக அவர் சொல்லி இருக்கிறார் தன்னுடைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிகளில். பத்திரிகையில் வந்த செய்தி. ராகுல் காந்தி அவர்களை முதலாக இந்தியாவிலேயே பிரதமர் என்று அறிவித்தவர் தன்னை அவர் அறிவித்துக் கொள்வதற்கு முன்பாக அல்லது காங்கிரஸ்காரர்கள் அறிவிப்பதற்கு முன்பாகவே முதலாக அறிவித்தவர் நம்முடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான். அதை ஏன் அறிவிச்சாங்க அப்படின்னா, காங்கிரசினுடைய முக்கியத்துவம் உணர்ந்த, காங்கிரஸ் தான் இந்த தேசத்தை கரை சேர்க்கும் என்பதை உணர்ந்த தமிழ்நாட்டில் சரிங்க அப்படி பேசக்கூடிய தூக்கி சுமக்கிறாங்கன்றாங்க. இந்த மண்ணை ஆண்ட பெருமையும் வரலாறும் எங்களுக்கு இருக்குது. பாஜக என்ன இருக்குது? நோட்டாவை முந்த முடியுமா உங்களால? ஏடிஎம்கேல உங்களால் ஒரு 4 எம்எல்ஏ வாங்கியிருக்க முடியுமா? யாருடைய சக்தியை பற்றி யாருடைய ஆற்றலை பற்றி யார் பேசுவது? அண்ணாமலை என்பவர் எல்லாம் நீங்க உங்களுக்கு ஆளே இல்லாம அண்ணாமலை என்கின்ற ஒரு நபரை கொண்டு வந்து ஒரு 3 வருஷம் அனுபவம் உள்ள அரசியலில் சுத்தமாக எந்த பாடமுமே படிக்காத ஒரு பொது மேடையில் எப்படி பேச வேண்டும் என்பதை கூட தெரியாத ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் எப்படி பேசணும்? ஏமா நீ என்ன கேள்வி கேட்கிற? இங்க வந்து நில்லு, இங்க வந்து கேள்வி கேளு. இப்படி எல்லாம் தன்னை காவல்துறை அதிகாரி என்று நினைக்கிறாரா அல்லது அரசியல்வாதி என்று நினைக்கிறாரா என்பதிலேயே தெளிவில்லாத ஒரு நபரை வேற வழியே இல்லாம இப்ப பாருங்க. தமிழிசை சவுந்தரராஜன் கடைசியா என்ன நிலைக்கு வந்திருக்கிறாங்கன்னா, தமிழக பாஜகவின் நிலையை புரிந்து கொண்டு அவர் காங்கிரஸை பேசினால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
காங்கிரசுடைய நிலையை புரிந்ததனால்தான் இந்தியாவின் பிரதமர் ராகுல் காந்தி என்று காங்கிரஸ்காரர்கள் அறிவிப்பதற்கு முன்பாக முதல்வர் அறிவித்தார். இதை தாண்டி ஒரு பெரிய விளக்கம் வியாக்கியானம் தேவையில்லை. களத்திலே நாங்கள் இல்லை என்று சொன்னால் இதோ கடந்த வாரத்தில் எஸ்பிஐ முற்றுகையிட்டு போராட்டி இருக்கிறோம். மீனவர்களுக்காக கடலிலே இறங்கி மீனவர்களுக்காக போராட்டம் நடத்தி இருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய எம்பி உங்களுடைய கர்நாடகா எம்பி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணணும்னு சொல்லும்போது களத்திலே இறங்கி நாகப்பட்டினத்திலெல்லாம் நீங்க கொடுக்குற உங்களுடைய சிஏஏ அறிக்கைகளை எரித்து போராடி இருக்கிறோம். இப்படி களத்திலே எங்கு பார்த்தாலும் நாங்கள் நிறைந்திருக்கிறோம். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறார், ஒரு மக்கள் பணி ஆற்றுவதற்காக தீவிர அரசியல் குதிப்பதற்காக நான் கவர்னர் பதவி ராஜினாமா பண்றேன் சொல்றதுக்கு முன்னால யோசிக்க மாட்டாங்களா அவங்க? அப்ப கவர்னர் மக்கள் பணி செய்ய வரலையா நீங்க? இப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் வைத்து சார், அவங்க தென் சென்னையிலயோ தூத்துக்குடியிலயோ நிக்க போறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஏற்கனவே ரெண்டு தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டாலும் அல்லது தென் சென்னையில போட்டிட்டாலும் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் சொன்னது மாதிரி அவங்க ஜெயிக்கிற லிஸ்ட்ல அது இல்ல. திமுக நிக்கிற இடத்துல அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. திமுக நிக்காத இடத்துல தான் அவங்களுக்கான ஸ்கோப். 19 சீட்லயும் நாங்க ஜெயிப்போம்னு சொன்னோமே ஒழிய மற்ற சீட்ல ஜெயிக்க மாட்டோம்னு சொல்ல. இது ராங் கன்னோட்டேஷன். திரு வடிவேல் ராவனுடைய பேட்டியை பார்க்கலாம். கூட்டணி தொடர்பாக பாமகவினுடைய பொதுச் செயலாளர், நடைபெறவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் என்கிற அறிவிப்பை மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டார்கள். ஏற்கனவே பிப்ரவரி மாதத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி அமைப்பது பற்றிய முடிவை அறிவிக்கிற அதிகாரத்தை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வழங்கினோம். அந்த அறிவிப்பைத்தான் இன்று ஐயா அவர்கள் வெளியிட்டார்கள். எந்தெந்த தொகுதி நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன, அந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர் என்பதை நாளை அல்லது நாளை மறுநாள் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் ஊடகங்கள் செய்கிற வேலை, அது உண்மை கிடையாது. இன்னைக்கு நாங்கள் என்ன ஐயா அறிவித்திருக்கிறாரோ அதுதான் இன்றைய செய்தி. நாளை சேலத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறாரு. அந்த கூட்டத்தில் பாமக சார்பில் பங்கேற்க வாய்ப்பு அழைப்பு இருந்தால் எங்கள் தலைவர்கள் குறிப்பாக எங்கள் தலைவர் சந்திப்பார், பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். நீண்ட கால நாட்களாக இருந்து வந்த ஒரு இழுபறி, யாரோட கூட்டு சேர போறாங்க அப்படின்னு இருந்து வந்த இழுபறிக்கு ஒரு முற்றுப்புள்ளி இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கு. பாஜகவோட தான் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க திரு மணிகண்டன். பாஜகவோட பாமக கூட்டணி அப்படின்ற ஒன்று களத்தில் எடுபடுமா? நாஞ்சில் சம்பத் சொல்றாரு, அது பாமக தனக்குத்தானே தேடிக்கொண்ட தவறான முடிவு, அரசியல் களத்தில் தப்பான முடிவை எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பாமகவை அது வின்பேக் பண்ணக்கூடிய இடத்துல அதிமுக இல்லையா? அதிமுகவில் திரு சி வி சண்முகம் 2-3 முறை சந்தித்து பேசினார். இன்று காலை கூட பொன்னையன் சொன்னார், பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொன்னார். ஆனால் அதிமுக வேணாம், பிஜேபி பக்கம் போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சேலத்தை சேர்ந்தவர், அதோட கள தாக்கம் எப்படி இருக்கும்? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வர்ற 7ஆம் தேதிக்கு அப்புறம் அர்ஜுனமூர்த்தி அப்படிங்கிற தன்னுடைய பெயரை மூர்த்தி அர்ஜுனன் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ண போகிற சகோதரருக்கு என்னுடைய ஸ்பெஷல் வணக்கங்க. குணா ஒன்று சொல்லிடுறேன் குணா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, T20 ஹையஸ்ட் பிட்டிங்கில் பிஜேபி இன்னைக்கு ஜெயிச்சிருக்குது. தே ஆர் தி ஹையஸ்ட் பிட்டர்ஸ். பாமகவை இன்னைக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான கள நிலவரம். நான் அதிமுகவோட நான் ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியோட கூட்டு சேருது. உங்க விருப்பத்துக்கு மாறாக உங்க அழைப்பை நிராகரிச்சுட்டு அங்க போறாங்கன்னா அவங்க ஹையஸ்ட் பிட்டர், நீங்க லோயஸ்ட் பிட்டர் அப்படி பண்ண முடியுமா? ஒரு விமர்சனம். நீங்களே பிட் பண்ணிருக்கீங்க. வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ பேசுறீங்களா? கம்யூனிஸ்டுகளுக்கு 10 கோடியும் 15 கோடியும் கொடுத்து அபிஷியலா கணக்கே காமிச்சாங்க திமுக. 67ல பூணூல எல்லாம் பிராமணங்கள்லாம் பிடிச்சிக்கிட்டு இவருக்கு அண்ணாதுரைக்கு ஓட்டு போடுங்கன்னு என்னைக்கு மூதறிஞர் ராஜாஜி ஒரு பொருந்தாத கூட்டணியை வச்சாரோ அன்னைக்கே தமிழ்நாட்டில் கொள்கையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒத்த கொள்கையா இருக்குது. ராஜீவ்காந்தி கொலையில இவங்களோட நிலைமை என்ன, ஈழ பிரச்சனையில காங்கிரஸோட நிலை என்ன? ராஜீவ்காந்தி கொலைன்றீங்களா? ராஜீவ்காந்தி கொலையில தண்டிக்கப்பட்ட யாருமே திமுக காரங்கள சார். திரும்ப திரும்ப ஒரு தப்பான செய்தியை சொல்லிட்டு இருக்கீங்க. ராஜீவ்காந்தி கொலையில என்ன பிரச்சனை? நான் அப்படி சொல்லலைங்க. நிலைப்பாடு கேக்குறேன். காங்கிரஸ்காரங்க என்ன கொலையாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க. அவங்க என்ன அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க இல்லையா? அவங்க யாருமே உச்சி காங்கிரஸ்காரங்க முத்தம் கொடுத்து பாராட்டினாங்களா? சோனியா காந்தியே அவங்களை விடுதலை செய்ய சொல்லி லெட்டர் எழுதினாங்க சார். உங்களுக்கு என்ன சார் அதுல பிரச்சனை? அவங்களை விட சொல்லி நீங்க தானே சார் சட்டமன்றத்தில் ஜெயலலிதா தானே சார் தீர்மானம் போட்டாங்க. ஜெயிலுக்கே போனாங்க.
அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்க ஏடிஎம்கே லைன்ல நின்னு பேசுறீங்களா உங்க சொந்த பிரச்சனை பேசுறீங்களா? இன்னைக்கு கூட்டணிக்கு வாங்க. இல்ல குணா, நான் கூட்டணிக்கு தான் வர்றேங்க. அதனால கொள்கை கூட்டணிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. பாஜகவிற்கு வாழ்த்துக்கள். T20 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹையஸ்ட் பிட்டரா அன்னைக்கு பாமக எடுத்திருக்காங்க. சம்பத் ஐயா பேசுறப்ப இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லுவார்னு நினைச்சேன். அந்தந்த கட்சி தொண்டர்களுக்கு எதிராக என்னென்னைக்கெல்லாம் முடிவு எடுத்திருக்குதோ அந்த கட்சி அரசியல் களத்திலிருந்து காணாமல் போயிருக்கின்றங்கிறது தான் பழைய வரலாறு. 91 இருந்து 96 வரைக்கும் நடந்த அம்மா புரட்சி தலைவர்கள் ஆட்சி மீது தமிழகத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பு இருந்தது. அதை மீறி நரசிம்மராவ் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணார், அதிமுகவோடு தான் காங்கிரஸ் கூட்டணின்னு சொன்னப்ப காங்கிரஸ் கட்சி எப்படி அன்னைக்கு சின்னாபின்னமாச்சோ அந்த மாதிரி ஒரு நிலை தான் வந்து பாமகவுக்கு இனிமேல் ஏற்பட போகுது. குணா, உண்மையாலுமே தெரியல. காலையில பிஜேபியோட பேசுறாங்க, மத்தியானம் அதிமுகவோட பேசுறாங்க. இதை நான் ஒரு முன்னணி அதிமுக தலைவர் சொன்னேன், தயவு செஞ்சு அவங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க, பிஜேபி கிட்ட வந்து டிமாண்ட் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக உங்ககிட்ட பேசுறாங்க, அதனால தயவு செஞ்சு அவங்கள கூட்டணியை கழட்டி விடுங்க. அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப சூட்சகமா சொல்றேன். இதே மாதிரி தான் ஒரு தலைவர் 2 பக்கமும் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாறி மாறி கூட்டணி வச்சவரை அன்றைய கருணாநிதியும் அன்றைய அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, நீயும் சேர்த்தாத நானும் சேர்த்த மாட்டேன்னு சொல்லி ஒரு ரகசிய கூட்டணி போட்டு அந்த தலைவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க. அது யாருன்னு பார்க்குறவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்திருந்தா பரவாயில்லையோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. நான் இன்னொன்று நினைக்கிறேங்க, அதாவது பாமக இன்னும் முழுசா காலையில் தான் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருச்சிக்கு அந்த பக்கம் பாஜகவோட கூட்டணி, திருச்சிக்கு இந்த பக்கம் அநேகமாக அதிமுகவோட கூட்டணின்னு வைப்பாங்க. இந்தியா கூட்டணி, டாட் கூட்டணி, டவுட் கூட்டணி எப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டணி வைக்கிறாங்களோ, திருச்சிக்கு அந்த பக்கம் பாஜக, திருச்சிக்கு இந்த பக்கம் அதிமுகன்னு கூட காலையில் சொல்லுவாங்க. இது அரசியல் அவலத்தின் உச்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அதே மாதிரி பாமகவிற்கு என்ன நிர்பந்தம் அப்படிங்கிறது அரண்மனை ரகசியம், அங்காடி பரிசைன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் போயிருக்காம ஒழிய அரசியல் ரீதியாக அவங்களுக்கு மிகப்பெரிய சரிவின் தொடக்கம் இது. அவங்க தனியார்னாலும் கூட்டணினாலும் இது வரைக்கும் 5% ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்கிறது இனிமேல் கதம். என்ன அடிப்படையில் சொல்றேன்னா, பாமக வலுவாக இருக்கின்ற சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அடிப்படையில் சொல்றேன். பாஜக வலு இல்லாத, நான் உதாரணத்துக்கு சொல்றேங்க, அதிமுகவோட அவங்க சேர்ந்திருந்தா வெற்றி கிட்டத்தட்ட உறுதி, இல்லைன்னா ஒரு கௌரவமான தோல்வி வந்திருக்கும். ஆனால் பாஜக வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் தான் ரொம்ப வீக்காக இருக்குது. வட மாவட்டங்களில் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாஜகவை அவங்க தோளில் தூக்கி சுமக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன நிர்பந்தம், இல்லை எதை காட்டி எதை சொல்லி அவர்கள் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறது வந்து டெல்லி பாதுஷாவுக்கும் இங்கே உள்ள மருத்துவருக்கும் தான் தெரிஞ்ச ரகசியங்க. நமக்கு அதை பற்றி தெரியாதுங்க. ரெண்டாவது, ஐயா சம்பத் ஐயா பேசுகிறப்ப சொன்னார், என்ன பாசிஸ்டுங்களுக்கு எதிரான போராட்டம். நான் அதை வழிமொழிகிறேன். உள்ளபடியே இந்திய பாசிஸ்டுகள் அப்படின்னு அவரால் சொல்லப்படுகின்ற பாஜகவிற்கும் தமிழகத்தில் விவசாயிகள் மீது குன்று சட்டமும் பரந்தூர் மக்களை சிறைப்படுத்தி இந்த தமிழக பாசிஸ்ட் திமுகவிற்கு எதிரான போராட்டம் தான் இந்த வரப்போற பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது கூட சேர்த்திக்கங்க. 10 வருட மத்திய அரசுக்கு எதிரான ஓட்டும் அதிமுகவிற்கு கிடைக்கும். இந்த 3 வருட திராவிட மாடலுடைய சுனாமி எதிர்ப்பு 2011 கலைஞருக்கு எதிராக எப்படி ஒரு சுனாமி அடிச்சதோ அதை காட்டிலும் டபுள் சுனாமி அடிக்குது பாத்தீங்களா. இந்த 2 லட்டும் அதிமுகவுக்கு தான் கிடைக்க போகுது. அதாவது 98 முதல்ல அம்மா அந்த தவறை பண்ணாங்க, பாஜகவோட கூட்டணி. 99 கருணாநிதி அந்த தவறை பண்ணாரு. 2024 இன்று ராமதாஸ் அந்த தவறை செய்கிறார். ஆகவே தமிழகத்தினுடைய 3 பெரிய கட்சிகளும் இந்த தவறை செஞ்சாங்க. அதே சமயத்துல பண்டாரம், பரதேசி, ஆக்டோபஸ் சொல்லிட்டு குஜராத் கலவரம் முடிஞ்சு 2 வருஷம் அந்த ஆட்சியில வந்து திமுக பங்கு வகித்தது அப்படிங்கிறது நம்ம பத்திரிகைக்காரர் மறந்து போயிட்டாருங்க. இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த முன்வரல திரு இந்திரகுமார். செய்ய வேண்டியது ஒன்றிய அரசு, சென்சஸே அவங்க எடுக்கலை. இந்த சூழலில் வாரிசு அரசியலை ஒழிப்போம், மோடிக்கா பரிவார் அப்படின்றதுல வாரிசே கிடையாது அப்படின்னு சொல்லி மோடிஜி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. திரு அன்புமணி தலைமையிலான பாமக அந்த கூட்டணிக்கு போகுது. 2 கோணத்தில் இதை பார்க்கணும். வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவும் பாமகவும் கூட்டணி சேர்ந்திருந்தா அவங்களுடைய கடைசி வாக்கு வலிமையை வச்சு பார்த்தீங்கன்னா, கடைசி தேர்தல் புருவன் ஓட் பேங்க் அப்படின்னு வச்சு பார்த்தா, கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவு வச்சு பார்த்தாலும் மேற்கு மாவட்டங்களில், வடமேற்கு தமிழகத்தில் சேலம், தருமபுரி, சிதம்பரம் மாதிரியான பகுதிகளில் ஒரு வலிமையான போட்டியை, கடுமையான போட்டியை திமுக அணிக்கு தந்திருக்க முடியும். ஆனால் அப்படி அவர்கள் தரல அப்படின்றது திமுக அணிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். ஆனால் பெர்செப்ஷன் வைஸ்
பிஜேபி அலையன்ஸுக்கு பிஎம்கே போகிறதும் வாக்கு சதவீதம் அப்படின்றது வந்து அதிமுக கூட்டணி அப்படின்ற ஒன்றில் தாக்கம் ஏற்படுறதும் என்ன மாதிரியான போக்கை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும்? முதல்ல பாமக அப்படின்ற கட்சி தன்னுடைய அரசியல் முடிவுரை எழுதி கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் அவர்கள் வந்து அதிமுகவோடு கூட்டணி வைக்கும் பொழுது அதிமுக அவங்க கேட்ட டீல் ராஜ்யசபா ஒரு சீட்டை உறுதிப்படுத்தி கொடுங்கன்னு. ஒரே ஒரு சீட்டு தான் அதிமுக கையிலேயே வரப்போகிறது அப்படின்ற சூழ்நிலையில் பாமகவுக்கான ராஜ்யசபா சீட்டை உறுதிப்படுத்த முடியாது. பாமக தன்னை உறுதியாக நம்புகிறது. ரெண்டு ராஜ்யசபா, 4 திமுக கூட்டணி, 2 அதிமுகவுக்கு. இல்ல அந்த ரெண்டுல ஒரு சீட்டு கூட பாமகவுக்கும் ஒரு சீட்டு கூட தேமுதிகவுக்கும் கொடுக்க முடியாதுன்னு அதிமுக முழுமையாக மறுத்து விட்டது. அதனாலதான் இவர் வந்து இப்ப பிஜேபிக்கு போறாரு. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் வலுவில்லை. ஆனால் ஏதோ ஒரு மாநிலத்திலிருந்து, இதற்கு முன்பு திருநாவுக்கரசர் வேறு ஒரு மாநிலத்திலிருந்து போயிருந்தது போல, நிர்மலா சீதாராமன் கர்நாடகாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது போல, எல்முருகன் வேறொரு மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது போல, அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டுக்கு கடைசியாக ஒரு கும்பிடு போடும் தேர்தலாக இந்த தேர்தலை மாற்றி இருக்கிறார். பாஜகவோடு கூட்டணி வைத்ததன் மூலமாக பாஜகவோடு கூட்டணி வைக்க மோடி வந்து சொல்ற ஒரு விஷயம் வாரிசுகளை ஒழிப்போம்னு. ஐ திங்க் ஹி வாஸ் ரைட். மோடி அவர்கள் வாரிசுகளை ஒழிப்போம்னு சொல்றது அன்புமணி ராமதாசனுடைய அரசியல் எதிர்காலத்தை ஒழிக்கப் போகிறேன் அப்படின்றத தான் மோடி அவர்கள் அப்படி குறிப்பிடுகிறார் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் என்கின்ற இவர்களுடைய வெற்று முழக்கம் எந்த காலத்திலும் விடப்பட்டது கிடையாது. ஜெய்சாவை பக்கத்தில் வைத்துக்கொண்டு, அன்புமணி ராமதாஸை பக்கத்தில் வைத்துக்கொண்டு, இவர்கள் பேசக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனை பக்கத்தில் வைத்துக்கொண்டு இவர்கள் பேசக்கூடிய வாரிசு அரசியல் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் ஏமாற்று வேலை அப்படின்றது. ஏன்னா மக்கள் வந்து அதை தாண்டி தான், இவங்க சொன்ன வாரிசு அரசியல் குற்றச்சாட்டை தாண்டி தான் மக்கள் அந்த வேட்பாளர்களுக்கு வெர்டிக்ட் கொடுத்து வெற்றி பெற்று, நான் அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக உன்னை நான் என்னுடைய வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய உறுப்பினராக உன்னை அவைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இவர் சொல்ற அந்த வாரிசு அரசியல் அப்படின்றது வந்து எந்த விதமான ஓட்டும் தேற்றுவதற்கு வக்கற்ற ஒரு முழக்கம். ரெண்டாவது, நீங்க சொன்ன ஓபிசி சென்சஸ், ஓபிசி கணக்கெடுப்பு, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் எந்த விதமான கணக்கெடுப்புகளும் கடந்த 10 ஆண்டுகளாக முறையாக செய்யப்படவில்லை. யூரோப்பியன் நேஷன்ஸ்ல பிக்ஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அவமானமா சொல்லுவாங்க. சில நாடுகள் வந்து மோசடியான ஜிடிபி புள்ளி விவரங்கள், மோசடியான கடன் வட்டி விவரங்களை கொடுத்து யூரோப்பியன் யூனியனை ஏமாற்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்தியா வந்து மோசடியான புள்ளி விவரங்களை கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது. பெரிய இடைவெளியில் புள்ளி விவரங்கள் இல்லை. அதற்கடுத்து மக்கள் தொகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை வெளியில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மறுத்திருக்கிறது. அப்போ அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாருக்காக எடுக்கப்படுகிறது, எதற்காக எடுக்கப்படுகிறது? இந்த நாட்டில் நான் வாழ்றேன், எனக்குரிய பங்கு இந்த நாட்டில் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நான் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டின் மீது ஒரு ஆஸ்பிரேஷனல் சிட்டிசனா நான் இருந்துட்டு இருக்கேன்னா, இந்த நாட்டின் மக்களுக்கு சக குடிமக்கள் யார் என்றதை வெளிப்படையாக தெரிவிக்கவே முடியாது அப்படின்னு பிஜேபி அரசு சொல்லுகிறது. இவர்கள் வந்து என்பிஆர் அப்படின்றதையும் எடுக்க மாட்டாங்க, என்ஆர்சின்றதையும் முழுமையாக செய்ய மாட்டாங்க. இந்த சிஏஏவின் மூலமாக இவர்கள் செய்ய நினைத்துக் கொண்டிருப்பது என்னவென்றால், நிரந்தரமாக இந்தியாவின் குடிமக்கள் யார் என்பதை தீர்மானிக்கின்ற உரிமையை ஒன்றிய பிஜேபி கையில் எடுத்துக் கொள்வதற்கு துடிக்கிறது. எலக்ட்ரல் அட்டோக்ரசியை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று உலக நாடுகள் இப்போது சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உலகளாவிய ஜனநாயக அமைப்புகள் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது இவர்கள் தமிழ்நாட்டு தேர்தல் களத்துக்கு வாங்க. தமிழ்நாட்டு தேர்தல் களம் தான் பேசிட்டு இருக்கிறோம். ரைட். இல்ல, தமிழ்நாட்டில் இதோட இம்பாக்ட் இருக்குல்ல. தமிழ்நாட்டில் வந்து ஓபிசி ரிசர்வேஷன் குறித்து தொடர்ச்சியாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்தியா முழுக்க கருத்து கணிப்பு எடுக்கப்படுகிறது அப்படின்னா, இந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓபிசிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்டிகளும் சேர்ந்து அதில் பலனடைய போகிறார்கள். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குரல். இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால், இந்தியா வலிமையான பாரதமாக இருக்க வேண்டும் என்றால், தமிழ்நாட்டை ஏன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நல்ல வளர்ச்சியை நாங்கள் நாட்டுக்கு கொடுக்கிறோம் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிற வெர்டிக்ட். அந்த வெர்டிக்ட்டுக்கு எதிராகத்தான் பிஜேபி தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி பேசிக் கொண்டிருப்பது பூராமே பொய், நிர்மலா சீதாராமன் பேசிக் கொண்டிருப்பது பூராமே பொய், எல்பிஜி சிலிண்டர் நான் கொடுத்தேன்னு சொன்னாரு பொய், மகளிர் உரிமை சுய உதவி குழுக்களுக்கு கடன் பற்றி பேசுறாரு, அது முழுமையான பொய். அதை ரத்து செய்து மாநில அரசு சுமையாக தலையில் எடுத்து வைத்துக் கொண்டு மகளிருக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தாண்டி வீடு கட்டி கொடுத்தேன்றாரு, அது பச்சையான பொய். நிர்மலா சீதாராமன் நேற்றைக்கு உச்சகட்டமாக ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் வந்து அந்த வார்த்தையை சொல்லி பிஜேபி தமிழ்நாடு முழுக்க மோடியை கூட்டிட்டு வந்து ரோட் ஸ்டெப் கேம்பெயின் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். பிச்சை அப்படின்னு சொன்னாரு. எந்த சென்னையில் வெள்ளம் பாதித்ததோ அந்த சென்னையில் அண்ணாமலை என்ன சொன்னாரு, மோடி 10,000 ரூபாய் கொடுக்க சொல்றாருன்னு சொன்னாரு. மற்றவங்க என்ன சொன்னாங்க, மோடி 8,000 ரூபாய் கொடுக்க சொன்னாருன்னு சொன்னாங்க.
நிர்மலா என்ன சொல்றாரு, 1000 ரூபா கொடுத்தாலும் அது பிச்சை தான், வீடு இடிஞ்சா 500 ரூபா கொடுத்தாலும் அது பிச்சை தான், பிச்சை போடுறவங்களுக்குலாம் உங்க ஓட்டு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப மோடி குஜராத் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிச்சை போட்டாரா? மோடி வந்து வீடு வீடுக்காக ஓட்டு கேட்டு பிச்சை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்களே பிஜேபி காரர்கள், ஓட்டு பிச்சை எடுப்பவர்களுக்கு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சட்டப்பூர்வமான நிவாரணத்தை பெற்று பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது அப்படின்றதை வந்து மக்கள் மன்றத்தில் வந்து அவர்கள் தெளிவுபடுத்தினால்தான் தமிழ்நாட்டில் அவர்களால் வெற்றி பெற முடியும். நன்றி அர்ஜுனமூர்த்தி சார், குறுக்கிட வரும். நீங்க தொடர்ந்து நான் பல டிபேட்டில் பார்த்துருக்கேன். உங்கள் இந்திரகுமார் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தெருமுனை மேடை பேச்சு மாதிரியே தான் பேசுகிறாரு. இது வந்து ஒரு கேள்வி களம், டிபேட். ஒருத்தங்க கருத்தை சொன்னால் இன்னொரு கருத்துக்கு உண்டான பதிலை சொல்லணும். இப்போ அண்ணன் நாஞ்சில் சுமத்தண்ணே கரெக்டாக என்னோட பதில் அவரோட பதிலை சொன்னார். திருமுனை பேச்சு மாதிரி பேச போயிட்டா என்ன ஆயிரும்னா ஒவ்வொரு பேச்சுக்கும் நான் விளக்கம் சொல்லலாம், 1000 விளக்கம். அதுக்கு உங்கள்கிட்ட நேரமே இருக்காது. ஏன்னா அவர் பொய்னாரு, அது பொய் இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் வச்சுக்கேன். இது டிபேட் கிடையாது, இது தெருமுனை பேச்சு. நான் இன்னொரு மைக்கு பிடிச்சி இன்னொரு ரோட்டில் தான் போய் நின்று பேசணும் இவரோட பேச்சுக்கு. இப்போ ஃபண்டமெண்டலாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி வந்து வியூகத்தை பற்றின நிகழ்ச்சி, அரசியல் வியூகம். இப்போ கூட்டணி அமைப்பில் இது வியூகம் நடக்குமா, இதில் யார் வெற்றி பெற போகிறாங்கிறத பற்றி தானே ஹெட்லைன், அதானே சார் நம்ம தலைப்பு. இந்த தலைப்பை ஒத்துன கருத்து ரொம்ப சிம்பிள் சார். இப்போது இந்த இந்தியாவை 5வது பொருளாதார சிறப்பு அமைப்பாக இந்தியாவை எடுத்துகிட்டு வந்தாச்சு. 3லேருந்து 5க்கு கொண்டாந்து விட்டாச்சு. இப்போ 5லேருந்து அவர் வந்து அடுத்தது வல்லரசு நாடாக எடுத்துகிட்டு போகணுங்கிற முயற்சி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறத மட்டும் இல்லாமல் பாரதத்தோட பாதுகாப்பையும் சேர்ந்து கவனிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டோம். இந்த இவ்வளோ பெரிய போதைப் பொருட்கள் கடத்தல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ இளைஞர் சமுதாயத்தை 40% இளைஞர் சமுதாயத்தை காப்பாற்றப்பட வேண்டிய முக்கிய சூழ்நிலையில் நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த எலெக்ஷன் எதை நோக்கி போகுதுன்னா பாதுகாக்கணும். 40 வயசு கீழே இருக்க இளைஞர் பட்டாளத்தை, 35 வயசு கீழே இருக்க இளைஞர் பட்டாளத்தை நம்ம பாதுகாக்கணும். இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் வர்றதை தடுக்கிறதுக்கு அபினா வந்து இந்தியாவில் யாரும் தயார் பண்ணல. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், தடுக்க வேண்டியது யாரு? இல்ல நான் அதை தான் சொல்ல வரேன். இப்போ வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இவ்வளவு போதைப் பொருட்கள் இந்தியா முழுக்க பேசுங்க சார். இதுல சி ரூட் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, போர்ட் யார் கையில இருக்கு, இது யாராவது உள்நாட்டுல உற்பத்தி பண்றாங்களா? அதாவது உள்நாட்டுக்குள்ள விடுறது யாரு? அதான் கேக்குறேன், நேவி ஏன் தடுக்கல, கஸ்டம்ஸ் ஏன் தடுக்கல? அதனால தான் பிடிச்சோம். இப்போ நம்ம சார் இப்போ நம்ம நாட்டுக்கு என்ன சார் வேணும்? இந்த எலெக்ஷன் 2024 எலெக்ஷன் எதை நோக்கி போகணும் சார்? இந்தியாவோட வளர்ச்சி ரொம்ப முக்கியமா நமக்கு. இந்தியாவோட வளர்ச்சி இருக்கு. $7 ட்ரில்லியன் கண்ட்ரி ஆக்கணுமா வேண்டாமா? அதோட நோக்கி போகணுமா வேண்டாமா? அதுக்கப்புறம் இந்தியா வல்லரசு நாடு ஆக்கணுமா வேண்டாமா? பொருளாதார வளர்ச்சிக்கு வேலை பார்க்கணுமா வேண்டாமா? 10 வருஷமா வல்லரசு ஆயிட்டதா சொல்றதே பொய்ன்னு சொல்றாங்க சார். பாதுகாப்பு உலக பொருளாதார அமைப்புகள் எதுவுமே எப்படி சார் $3 ட்ரில்லியன் $5 ட்ரில்லியன் பொய்யா? IMF சொல்லல, வேர்ல்ட் பேங்க் சொல்லல, மோடி சொல்ற, மோடி பண்ற கிளைம், பிரைம் மினிஸ்டர் பண்ற ஜிடிபி சார்ந்த அவர் பண்ற கிளைம் 25 உலகம் சார்ந்த எந்த இன்டர்நேஷனலி ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் அதை வவுச் பண்ணவே இல்லை. இல்லைங்க, 25 கோடி வறுமை கோட்டு கீழே இருந்த மக்களை கொண்டாந்து நிறுத்தினது பொய்யா? எல்லாமே போய் நீங்க கொடுக்குற எல்லா டேட்டாவுமே பொய்ன்னு நீங்க ஒரு வார்த்தை பொய்ங்கிற வார்த்தை அடமொழி சொல்லிட்டீங்கன்னா நாங்க போய் எங்க போய் சொல்ல முடியும்? நீங்க பொய்ன்னு சொல்லிட்டாருங்க. உண்மை மக்களுக்கு தெரியும், வேணா டிவிக்குள்ள தெரியாது, வேர்ல்ட் பேங்க் சொல்லணும், தெரியாது. வேர்ல்ட் பேங்க் சொல்லணும், IMF சொல்லணும், ஆக்ஸ்ஃபாம் சொல்லணும், எல்லாரும் சொல்லி இவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க சார். ஏன் உங்களுக்கு யாருமே சொல்ல? ஆக்ஸ்ஃபாம்ல வந்து இந்த காலகட்டத்துல தான் உங்களுக்கு எப்போதுமே உலகத்திலேயே வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன்ல மிகப்பெரிய டிஸ்பாரிட்டி இருக்கக்கூடிய நாடு இந்தியா அப்படின்னு ஆக்ஸ்ஃபாம் சொல்லுச்சு. உடனே ஆக்ஸ்ஃபாம் வந்து FCRA கேன்சல் பண்ணி முடக்குறாங்க சார். வெள்ளக்காரனோட முத்திரையை தான் நீங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அப்ப பிரிட்டிஷ் ரிஜிம்ல தான் இல்ல இருக்கு. ரிசர்வ் ரிசர்வ் பேங்க் சொன்னா நீங்க இந்த நாட்டோட பணப்புழக்கத்தை காப்பாத்துறது ரிசர்வ் பேங்க் தானே. உங்களோட கோவிட் நேரத்திலே நம்ம பாதுகாக்கலையா பணப்புழக்கத்தை? அந்த அளவுக்கு செஞ்சோமே, சீரம் கொடுத்துருக்கானே. திரு புகாரி குறுக்கிட வருவீங்க சார். மோடி வந்து தன்னுடைய 2019 ஐயா அவர் சொல்கிறதுனால நான் ஒரு சின்ன உதாரணம் கேட்க விரும்புகிறேன். அவர் என்ன பண்ணார், கிராம் ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லி எல்லா வில்லேஜையும் வந்து தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருடைய வாரணாசி தொகுதியில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர், ஹர்ஜன் பஸ்தி, நாக்பூர், அங்கே இருக்கக்கூடிய தண்ணியிலிருந்து உணவு வரைக்கும் முழுக்க அதை அப்படியே தரவுபடுத்தி இன்றைக்கு சமூக வலைதளத்தில் போட்டு வச்சுருக்கிறாங்க. மோடியே தத்தெடுத்து, இவர் டைரக்டாக பிரைம் மினிஸ்டராக இருந்து தத்தெடுத்து அந்த நாடுகள் அந்த கிராமங்களிலேயே அந்த கிராம் ஸ்வராஜை நிறைவேற்ற முடியாத ஒரு தோல்வி அடைந்த நபரை இவ்வளவு தூரம் பூஸ்ட் பண்ணி ஹங்கர் இண்டெக்ஸ்ல சொல்றாரு. நான் வர்றேன், அவர் ஐயா சொல்றாரு ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியா 2014 55வது இடத்துல இருந்துச்சு. இன்னைக்கு அதே இந்தியா 2022 107வது இடத்துல இருக்கு. 107வது இடத்துல இருக்குது. இதுக்கு யார் காரணம்? ஐயா பதிலே சொல்லட்டும். நான் வந்து மேடை பேச்சும் பேசல,
நான் வந்து தெருமுனை கூட்டமும் நடத்தலை. இப்போ 55வது இடத்துல இருந்த இந்தியாவை 107வது இடத்துக்கு கொண்டு வந்த பெருமை யாரை சாரும்? இதே நீங்கள் சொல்கிற அடிக்கடி நீங்கள் பெருமைப்பட்டுக்கிறீங்க இல்லையா, நாங்கள் வந்து ஓட்டு கருத்து கணிப்பு இப்படி சொல்லிச்சு, கருத்து கணிப்பு பாஜகவுக்கு வந்து அதை பார்த்தோன்னே பகீர்னு ஒரு சிரிப்பு வரும், தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு இவ்வளோ இடம் வரப்போகுது அப்படிலாம். அதே கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய சி ஓட்டர் என்ன சொல்லுது, இந்தியா டுடே என்ன சொல்லுது, மோடி ஆட்சிக்கு முன்னாலேயே 50% பேர் எங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷனால் எந்த பாதிப்பும் இல்லை என்று சொன்னார்கள் 2014. மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் 2024 இப்போ இன்ட்ரீம் பட்ஜெட் சொல்றதுக்கு முன்னால மீண்டும் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தோம். அந்த இடத்தில் வெறும் 8% பேர் தான் எங்களுக்கு இன்ஃப்ளேஷனால எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்கிறார்கள். இதை நான் சொல்றேன்னா, சி ஓட்டருடைய நீங்க எந்த கருத்து கணிப்பை எல்லாம் வச்சு பெருமைப்பட்டுக் கொள்கிறீர்களோ அதே சி ஓட்டருடைய கருத்து கணிப்பை இந்தியா டுடே வெளியிடுகிறது. 50% ஆதரித்தவர்கள் இன்றைக்கு 8% இறங்கி இருக்கிறார்கள். காரணம் என்ன? பசி, பட்டினி, வறுமை, கஷ்டம், ஒன்றும் செய்ய முடியல. நான் சொல்றது உங்க கிராம் ஸ்வராஜ் நீங்க சொல்லுங்க சார். மோடியுடைய திட்டம், கிராமங்களை தத்தெடுப்பது மோடியுடைய திட்டம். மோடியுடைய வாரணாசி தொகுதியிலே தத்தெடுக்கப்பட்ட கிராம் ஸ்வராஜ் திட்டத்தின் கீழாக தத்தெடுக்கப்பட்ட ஜெயாப்பூரோ, அர்ஜன் பஸ்தியோ, நாகேப்பூரோ, இங்கெல்லாம் மோடியுடைய சாதனைகள் என்ன? அவர்கள் இருப்பதற்கான ஒரு வீடு இல்லாத சூழ்நிலை. இங்கு நான் சொல்றேனே, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நான் எப்போதும் பாமகவுடைய நிலைப்பாடை நான் கூர்ந்து கவனித்திருக்கிறேன், தேமுதிகவுடைய நிலைப்பாடையும் கூர்ந்து கவனித்திருக்கிறேன். உண்மையிலேயே கூட்டணி வைப்பதில் ஒவ்வொரு முறையும் தவறிழைக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இந்த ரெண்டு கட்சியை நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு பாஜகவோட போயிருக்கிறது சூசைடு, அது வேற. இதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவங்க ஏற்கனவே என்டிஏல தான் இருக்காங்க, அவங்க ஒன்றும் புதுசு இல்லைன்னு சொல்றாரு. எது சார்? ஏற்கனவே அவங்க பிஜேபியோட கூட்டணியில தான் தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க. அவங்களுக்கு பிஜேபியோட கூட்டு சேருவது 10 வருஷமா அந்த கூட்டணியில தான் இருந்தாங்க. ஆன்டி இன்கம்பன்சி இஸ் அட் இட்ஸ் பீக். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன, சாதாரண ஒரு தேர்தலை சந்திக்க போகிறோம். ஈவன் பத்திரிகையினுடைய தரவுகள் மிக தெளிவாக சொல்கிறது, ஆப்டிமிசம் ஓஸ் இன்ஃப்ளேஷன் என்கின்ற தலைப்பில் இந்தியா டுடே அழகாக சொல்லி காட்டுகிறது. ஈவன் தோ ராம் மந்திருடைய திறப்பு கூட இன்றைக்கு கட்டர் இந்துத்துவா பேசக்கூடியவர்களை கூட அது திருப்திப்படுத்தவில்லை. அப்படின்னா வேற என்னத்தை சொல்லி இப்போ மோடி ஓட்டு கேட்க போறாரு? இப்படிப்பட்ட சூழலில் முதலில் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று பேசினார். அதற்கு அந்த டைம் அப்ப பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா, எடப்பாடி இவங்களுக்குலாம் என்ன தெரியும், டயர் நக்க தான் தெரியும் என்று பேசியவர் பட்டவர்த்தனமாக அவர்களுடைய கூட்டணி வைத்தார். இப்போ அங்க வச்சுட்டு அப்புறம் தனியா வந்துட்டு இப்போ திரும்ப பாஜகவோட கூட்டணி என்கிறார். தேமுதிக என்கின்ற கட்சி பாவம், அந்த மரியாதைக்குரிய கேப்டன் இறந்து விட்டார். அந்த கட்சி அடையாளம் தெரியாமல் போனதற்கு காரணமே கூட்டணி விவகாரங்களில் இவர்கள் எடுத்த டிசாஸ்டர்ஸ் டெசிஷனால் தான் இந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு அந்த கட்சி போய் சேர்ந்துச்சு. இப்போ மீண்டும் ஏற்கனவே அவருடைய தலைமைகள் இந்த இடத்துல எப்படின்னா, குறைஞ்சபட்சம் தலைவர்களாவது கரை சேர்ந்து விடுவார்கள். பாமக அவங்க என்ன செய்வாங்கன்னா, என் பிள்ளைக்கு எதையாவது கரெக்டாக வந்துடணுங்கிறதுல வந்து ஐயா ராமதாஸ் கரெக்டாக ஏதாவது பண்ணிடுவார். ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் யாருமே கரை சேர மாட்டாங்க, யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு கூட்டணி முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த இடத்தில். வெளியான பிறகு அதை பற்றி பேசிக்கொள்வோம். திரு அர்ஜுனமூர்த்தி, நிறைவு பார்வை. இவங்க என்ன வேணாலும், இவங்க என்ன அனாலிசிஸே இல்லாமல் சும்மா ஒரு ஒரு கேட்ச் மெமரிலேருந்து ஏதாச்சும் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி பிரயோஜனமே ஆகாது. ரிசல்ட்டு தான் 2024 ரிசல்ட்டு உங்களுக்கு ஆல் இண்டியா ரிசல்ட்டில் கிளாரிஃபை பண்ணிடுவோம், எல்லா பிரச்சனையும் கிளாரிஃபை பண்ணும். என்னோட கருத்து ரொம்ப வலிமையான கருத்து என்னென்னா, சவுத் இந்தியாவில் இந்த தடவை பாரதிய ஜனதாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அன்அஸ்யூமிங்காகவும் இருக்கும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வரைக்கும் அவங்க பண்ணாத ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை 2024 தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. சர்வே சொல்றேன், இந்தியா டுடே சி ஓட்டர் ஏபிபி சர்வே இது மாதிரி சர்வே எந்த சர்வேயாவது 18% மேல கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டைம் சத்தீஸ்கர் ஜெயிக்க முடியாதுன்னு தான் இதே சர்வே தான் சார் சொன்னுச்சு. கர்நாடகால போன முறை ஜெயிச்சது பீக்கு, தெலுங்கானால ஜெயிச்சது பீக்கு, இந்த முறையும் வந்து ஆந்திரால ஜெகன் ஜெயிச்சாரு. இந்த முறை சந்திரபாபு பிஜேபி கூட்டணி ஜெயிக்குமான்றது இனிமே வரக்கூடிய சர்வேல தெரியும். எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னு தெரியல. நீங்க நம்புறதுல பிரச்சனை இல்ல, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் சார். இது நம்பிக்கை இல்ல சார், மக்களோட உணர்வு சார். ஓட்டு போட போறது மக்கள் சார். இந்த சர்வே பீப்புளா ஓட்டு போட போறாங்க சார். உங்களுக்கு சாதகமா வந்தா சர்வேயை கோட் பண்றீங்க. ஏன் பிஎம்கே வந்து பிஜேபி அணியில் போகுதுன்னா சர்வே எல்லாம் மோடி ஜெயிக்க போறாருன்னு காட்டுது, அதனால போறாருன்றீங்க. இந்த கருத்து என்னோட கருத்தா உங்கள்ட்ட வலியுறுத்துறேன். என்ன வலியுறுத்துறேன்? 131 சவுத் இந்தியாவில் இருக்கிற பகுதியில் போன தடவை அதிக எம்பி எடுத்ததே 2019 பிஜேபி தான் 30 எடுத்ததுன்னு சொன்னேன். இப்ப நான் என்ன சொல்றேன், கிட்டத்தட்ட 69 எடுப்போம், 131 69 எடுப்போம். ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கிற இருந்துட்டு போகுது சார். இல்ல சார், நீங்க சொல்ற புள்ளிவரம் தப்புன்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, எப்படி தப்பா? ஆந்திரால ஜெகன் ஜெயிச்சார் அதிகமா, தமிழ்நாட்டுல திமுக அதிகம் ஜெயிச்சது.
இல்ல புள்ளிவரம் ரைட். நான் சார் 39 38 ஜெயிச்ச இடத்துல வந்து என்ன சொல்றீங்க? கேரளால யார் ஜெயிச்சாலும் ஒண்ணுதானே, கம்யூனிஸ்ட் ஜெயிச்சாலும் காங்கிரஸ் ஜெயிச்சாலும் ஒண்ணுதான். நான் என்ன சொல்றேன்னா சார் நீங்க ஏதோ ஒரு சார் இல்ல ஏதோ ஒரு இதுல நீங்க காதுல கேட்க மாட்டேங்கிறீங்க. சார் 30 போன தடவை ஜெயிச்சது 30 பிஜேபியா இல்லையா சவுத் இந்தியால அவுட் ஆஃப் எத்தனை இல்ல தமிழ்நாட்டுல காங்கிரஸ் அதுக்கு அப்புறம் காங்கிரஸ் 28 தான் சார், 2 சீட் கம்மி சார். ஏன் சார் அது ஏத்துக்க சார்? எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கு சார், போய் பாருங்க சார். அத போய் நீங்க சொல்றது யாராவது நம்பிர சார், எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கு சார், எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கு, போய் பாருங்க. இந்தியாலயே காங்கிரஸ் அதிகம் ஜெயிச்சது தமிழ்நாடு, தென்னிந்தியால, குறிப்பா தமிழ்நாட்டிலேயும் கேரளா. காங்கிரஸ் 28, டிஎம்கே 24 வித் சிம்பலோட, ஜெகன் ரெட்டி அவைலபிள் சார். இது ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்ற புள்ளி வரத்தை நான் நிராகரிக்கிறேன். எப்படி நிராகரிக்கிறேன்னா, கர்நாடகா எலெக்ஷன் கமிஷனே நிராகரிக்கிறீங்க நீங்க. சரிங்க, நன்றி. சம்பத், ஏன் அவங்க சவுத்தை தென்னகத்தை கணக்கு பண்ணுறாங்கன்னா, வட இந்தியாவில் அடி வாங்க போகிறாங்க. அவங்ககிட்ட 3 சீட் இருந்தது. குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரேன்னு அறிவிச்சிட்டாங்க. ராமர் கோவிலை கட்டி முடிச்சிட்டாங்க. அது போக ஒரு புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை கட்டிட்டாங்க. இது ஒரு பெரிய செல்வாக்க மோடிக்கும் பிஜேபிக்கும் தரும்னு நினைச்சாங்க. ஆனால் மக்கள் அதை அங்கீகரிக்கலை. ஒரு மதசார்பற்ற நாட்டில் அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் இப்படி ஒரு வேடம் கட்டி கொண்டு ஆடுவதை மக்கள் வந்து முகச்சுழிச்சு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு வர்றாருல, ஒன்று குறிப்பிட்டு சொல்கிறேன், இன்னைக்கு இவர் திரும்ப திரும்ப வர வர எல்லா தொகுதியிலும் திமுக கடந்த தேர்தலில் வாங்கிய வாக்கை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். 4 கூட்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். பல்லடம், இன்னைக்கு கோவை, நந்தனம், எல்லா கூட்டமும் அட்டர் ஃபெயிலியர். ஒரு பிரதமருடைய நிகழ்ச்சி இப்படி தோற்று போகிற கேவலத்தை இன்னைக்கு தான் பார்க்குறேன் நான். 10 ஆண்டு காலம் பிரதம அமைச்சராக மன்மோகன் சிங் இருந்தார். 107 தடவை ஒரு பிரஸ்ஸை சந்திச்சார். 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்து ஒரு தடவை கூட இந்த நாட்டில் பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரு பாசிஸ்ட் தான் இந்த நாட்டினுடைய பிரதமர். ஆகவே இந்த நாட்டில் ஒரு குருமகா சன்னிதானத்துக்கு தருகிற மரியாதையை குடியரசுத் தலைவருக்கு தர மறுத்தவர். எல்லாவற்றையும் தாண்டி இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ தகுதியில்லாத நாடாக இந்தியாவை இன்றைக்கு மாற்றியது தான் மோடி செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனை. ஆகவே இந்த ஜால்ஜாப்பு, வேடம், நாடகம் எல்லாம் இனிமேல் இந்த தேர்தலில் எடுபடாது என்பது அவருடைய சுற்றுப்பயணமே இன்னைக்கு நமக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டிவிட்டது. இனி ஒன்று, இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு ஆட்சி, ஒரு பிரதமர் 10 ஆண்டு காலம் இருந்து தன்னுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியலை. இன்னைக்கு இந்தியன் ஏர்வேஸ் போச்சு, இந்தியன் ரயில்வே போக போகுது. எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் இழுத்து மூடி இந்த நாட்டில் அத்தானி அம்பானி கும்பல் கையில், ஒரு கார்ப்பரேட்டுகள் கையில் இந்த நாட்டை ஒப்படைக்கக்கூடிய பெரிய பாவச் செயலை கூச்சம் இல்லாமல் என்பதை விட குற்ற உணர்வு இல்லாமல் செய்து கொண்டிருக்கிற மோடியை நாட்டு மக்கள் தேர்தலில் நிராகரிப்பார்கள். மிக்க நன்றி. உங்கள் அனைவருடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.